அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பசங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு கேள்விக்குரிய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிற அந்த டைமில் நம்ம ராதிகா வந்து கோபி கிட்ட பேசுகிறாங்க. கோபி, இன்னைக்கு இந்த வீட்டில் நீங்கள் ரொம்ப பெரிய முடிவு எடுத்திருக்கீங்க. ஏன்னா எல்லாரும் மனசுடைஞ்சு போய் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு சூழலை நம்ம வீட்டு சார்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் பேசுனீங்க. உங்களோட பேச்சு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எழிலுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் நின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா வந்து சொல்கிறாங்க. உடனே கோபி வந்து, இல்லை ராதிகா, இந்த வீட்டில் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்கல. யாரோட வீட்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்காது. இந்த மாதிரி ஒரு சிலரை எல்லாரும் கலைஞருக்கிறப்ப அப்படி பேசலாம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம தாத்தா பாட்டி 2 பேருமே நம்ம பேரங்க எவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம ஆசைப்பட்டோம். ஆனால் கடைசியில் 2 பேரோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே நம்ம பாக்கியா வந்து, அத்தை மாமா, நீங்கள் எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, இந்த கஞ்சாச்சு கொடுங்க, நீங்கள் டேப்லெட் போடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு கஞ்சி கொண்டு வந்து கொடுத்துட்டு மாத்திரைலாம் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம பாக்கியா கொடுத்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, நான் என் பசங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை இருந்தால் கண்டிப்பாக அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கன்னு ஒரே காரணத்தில் தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் 2 பேரோட வாழ்க்கையிலையும் இப்படி எதிர்பாராத ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நானும் எவ்வளோ துக்கத்தை தான் தாங்குவேன், என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ஒன்று அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஈஸ்வரி வந்து, பாக்கியா நீ ஒன்றும் அழாதம்மா, நீயும் என்ன மாதிரி ஒரு தாயாக தான் யோசிச்சிருப்ப, எனக்கும் தெரியுது, நான் வேற கோவத்தில் என்னென்னவோ பேசி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. மனசறிஞ்சு போய் வந்த அந்த நிலைமையில் நம்ம கோபி ராதிகா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம பாக்கியா கேட்குறாங்க. கேட்டது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா வந்து ராதிகாவை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ராதிகா வந்து, என்ன பாக்கியா அப்படி பார்க்குறீங்க, ஏன் நான் ஏதாச்சும் தப்பாக பேசிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட கேட்க, இல்லை நீங்கள் தப்பாக பேசுனீங்க, நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பாத்திரத்தை எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. உடனே இதை பார்த்துக்கிட்டு கோபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா பாக்கியா மனசுடைஞ்சு போயிருக்கா அப்படிங்கிறது நம்ம கோபிக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உடனே பாக்கியா போகிற மாதிரி போயிட்டு திரும்பி வந்து, உண்மையிலே இன்னைக்கு நான் மனசுடைஞ்சு போய் கலங்கி நின்ற அந்த நேரத்தில் உங்கள் பசங்களுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருந்த நிலைமையில் நீங்கள் மட்டும் சரியான பதில் சொல்லலைன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னு என்னால் யூகிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பாக்கியால உடனே கோபி வந்து, பாக்கியா நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம பசங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பக்கமாக இருந்து அவங்களுக்கு பத்திரப்படுத்தி விடலாம். ஏன்னா பசங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக கெட்டு போகாது. அமிர்தாவும் சரி, இந்த வீட்டில் ஜெனியும் சரி, 2 பேரும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எந்த பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஒன்றா இருந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி பாக்கியாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. பாக்கி இதை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போயிட்டு உடனே கோபி வந்து, நம்ம ராதிகா முன்னாடி இதெல்லாம் பேசிட்டுமே, ராதிகா தப்பாக எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்டே சொல்கிறாங்க. ராதிகா நான் கரெக்டாக தானே பேசினேன், இன்னும் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே ராதிகா வந்து, இல்லைங்க நீங்கள் பேசுனது சரிதான், இந்த பிரச்சனையை கூடிய சீக்கிரம் நம்ம முடிச்சு வைக்கணும், ஏன்னா கணேஷால் தேவையில்லாத திரும்ப பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகாவும் சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு கணேஷ்க்கும் அமிர்தாவுக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவெடுத்தாங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.